இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இங்கே உள்ள எல்லா வீடுகளுமே, அதாவது 8 வீடுகளுமே நல்லா ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டனிங் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா அழகாக வந்து நீங்கள் டெரஸ்லேயே பண்ணிக்க முடியுங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, சவுத் ஃபேஸிங் இருக்குங்க. மொத்தம் 3 ஃபேஸிங்குங்க. ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு வந்து ரேடியல் ரோடு இருக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோடு கிராஸ் ஆகுங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 500 மீட்டர் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பள்ளிக்கரணையில் ரேடியல் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலங்க, அதாவது ரேடியல் ரோட்லேருந்து கரெக்டாக 500 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் அமைஞ்சிருக்குங்க. ஷெல் ஐடி கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடுங்க. ரேடியல் ரோட்லேருந்து கரெக்டாக 500 மீட்டர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோட்லேருந்தும் கரெக்டாக 500 மீட்டர் தாங்க. அப்பார்ட்மெண்ட்டு எக்ஸாக்டாக சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே எல்லாம் இருக்குங்க. ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்கங்க. ஹவுஸ்லிங் 360 இந்த நிறுவனத்தோட இந்த ஸ்ரீ சாய் எலைட் அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 8 வீடுகளுங்க. ஸ்டில்ட் ப்ளஸ் 3 அப்பார்ட்மெண்ட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள 8 வீடுகளுக்கான கார் பார்க்கிங் இங்கேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இங்கே உள்ள எல்லா வீடுகளுமே, அதாவது 8 வீடுகளுமே நல்லா ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமன் ஸ்பேஸ் எல்லாமே பாருங்கள், நல்லா இடம் விட்டே கட்டியிருக்காங்கங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக லிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு வந்து அப் டு டெரஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க. ஸ்டார்கேட் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கிரானைட்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்ல லுக்காக இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் 3 வீடுகள் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 2 வீடுகளுங்க. நீங்கள் தேர்ட் ஃப்ளோரில் வந்து 4 BHK, இந்த ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து 2 BHK, இங்கே 3 BHKங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து 4 BHKங்க. இப்போ நம்ம வந்து 4 BHK வீட்டை தான் பார்க்க போகிறோங்க. இந்த 4 BHK சைஸ் பார்த்தீங்கன்னா 1675 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்டில் வந்து ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 6.7ங்க. நல்ல பெரிய ஃபோயர் ஏரியாங்க. டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டீக் அவுட்லேயே ஒரு டிசைன் டோர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டீக் அவுட் தாங்க. ஹாலை பாருங்கள், நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 18க்கு 11 சைஸுங்க. பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால் வித் டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7க்கு 11ங்க. டைனிங் ஏரியா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்லைடிங் டோரோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே பால்கனி பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு பெரிய பால்கனி தாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக வீடுகளுங்க. ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு வந்து ரேடியல் ரோடு இருக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோடு கிராஸ் ஆகுங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 500 மீட்டர் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 11 சைஸுங்க. பாருங்கள், ஓப்பன் கிச்சனாக நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. லேப்டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் டாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல் ஷேப்பில் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்டிலேஷன் முக்கியம் இல்லையா, அங்கே பாருங்கள், இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. ஃபுல்லாக நல்லா வெளிச்சம் இருக்குங்க. பக்கத்தில் உங்களுக்கு பால்கனியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து செப்பரேட்டாக ஒரு வாஷ் ஏரியாவை வந்து செட் பண்ணிக்க முடியுங்க. உங்களுக்கு கிச்சன்லேயே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் டாப்பை வந்து அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 கோண பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகிற வழியே பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 12 சைஸில் நல்ல காம்பாக்டான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வால் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஓட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் பார்த்துலாம். இந்த 4 BHK வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மற்ற 3 பெட்ரூம் அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் பாத்ரூமுங்க. இப்போ வந்து இது இந்தியனா வெஸ்டர்னாங்கிறது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. உள்ளே வந்து வாஷ் பேஷன் கொடுக்குறாங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து வால் ஃபுல்லாகவே ஒட்டி கொடுக்குறாங்க. இது செகண்ட் பெட்ரூமுங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 12க்கு 11.6ங்க. இங்கே வந்து ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க. வெண்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஜன்னல் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 13க்கு 11 சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷன் முக்கியம் இல்லையா, அங்கே பாருங்கள், உங்களுக்கு கிராஸ் வெண்டிலேஷனுக்காக இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமையும் வந்து நீங்கள் வந்து வெஸ்டர்னா இந்தியனாங்கிறதா நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. இங்கேயும் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஓட்டி கொடுத்துருக்காங்க.
இது வந்து 4th பெட்ரூமுங்க. இதை வந்து சைல்டு பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 8.6க்கு 10.6ங்க. உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக இந்த பக்கம் வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் இருக்குங்க. ஹோம் டூர் பார்த்துட்டு வாங்க. வீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென் செட் கொடுக்குறாங்க. அதாவது வந்து காமன் ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள 8 வீடுகளுக்குமே வந்து உங்களுக்கு வந்து பவர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. பவர் லேட்டாக கூட பரவாயில்லைங்க. ஜென் செட் மூலமாக வந்து உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து லைட் எரியுங்க. சேஃப்டிக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா இடங்களையும் உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ டோர் கலரை வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அந்த வீடியோ டோர் கலர் போன போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா நீங்கள் வந்து கீழே அவங்க வரும்போதே அவங்க உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வர முடியுங்க. நீங்கள் அவங்க யார் அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட பேசிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ மூலமாக அவங்க யாருங்கிறத நீங்கள் வந்து வீட்டுக்கு இருந்தபடியே பார்க்க முடியுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து ரெடியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் கண்டிப்பாக அங்கே இருக்குங்க. இப்போ நம்ம டெரஸ்க்கு வந்துட்டோங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டனிங் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா அழகாக வந்து நீங்கள் டெரஸ்லேயே பண்ணிக்க முடியுங்க. அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்கங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 8 வீடுகளில் 2 4 BHK வீடு மட்டும் சேல் ஆகிடுச்சிங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 வீடுகள் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு 2 BHK இருக்குது, 3 BHK இருக்குது, 4 BHK இருக்குங்க. நம்ம வீடியோவில் பார்த்த 4 BHKவும் சேலுக்கு இருக்குங்க. நீங்கள் அதையும் வாங்கிக்க முடியுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 BHK பார்த்தீங்கன்னா 1035 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 BHK பொறுத்த வரைக்கும் 1340 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 4 BHK பொறுத்த வரைக்கும் 1675 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, சவுத் ஃபேஸிங் இருக்குங்க. மொத்தம் 3 ஃபேஸிங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 8000 ரூபாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 99 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது 99 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்களும் இங்கே வீடு வாங்க, பேங்க் லோனை வாங்கிக்க முடியுங்க. அதிகபட்சமாக 90% வரைக்கும் ஆல் பேங்க் லோனை வாங்கி கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் வீடு வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் பில்லு டாட்டா கான்டாக்ட் பண்ணுங்கள்.